கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 18 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி சரவணன்னு நிற்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு அந்த வசந்தி நர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்க மேடம், இன்னைக்கு யார் யார் டியூட்டிக்கு வந்திருக்கா, யார் யார் டியூட்டிக்கு வரல அப்படிங்கிற டீட்டெயிலை எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஆனால் வசந்தி கேட்குறாங்க, உங்ககிட்ட எதுக்காக நான் அந்த டீட்டெயிலாம் குடிக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் யார், எதுக்காக நான் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, காலையில் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்கல்ல, அந்த பொண்ணு என்னோட மனைவி தான், அதனால தயவு செஞ்சு அவள் இருக்கிற இடத்த நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அந்த வசந்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு நர்ஸுங்களோட டீட்டெயிலை கேட்குறீங்க. அவங்க டீட்டெயிலை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சரவணனை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரவணன் நேராக வசந்தியை பார்த்து, இங்கே பாருமா, நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்னு. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க, யூனிஃபார்மை காணும் அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, நான் மஃப்டியில் வந்திருக்கேன், என்னோட கார்டு இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த வசந்தி கார்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், ஃபஸ்ட்டு நான் எதுக்காக வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலைன்னா, ஏதோ ஒரு ரவுடி, அவன் பேர் ஏதோ துங்கா அப்படின்னு சொன்னாங்க. அவன் அந்த பொண்ணு தீபாவை கீதான்னு ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி அந்த பொண்ணை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். அப்போ கீதா வெளியில் துங்கா பேசிக்கிட்டு இருந்ததை காதில் வாங்கி எப்படியாவது தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சக்தி முயற்சி பண்ணான். அந்த துங்காவால் ஏதாவது ஆபத்து தீபாவுக்கு வந்திருப்போ அப்படின்னு நினச்சிதான் சக்தி தீபாவை காப்பாற்றுறதுக்காக வேற ஒரு ஆளை அந்த துங்கா கூட அனுப்பி தீபா உயிரை காப்பாற்றுறதுக்கு சக்தி தீபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா சார் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்கிறாரு, அம்மா நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அந்த சக்தி பொண்ணோட வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த வசந்தி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சக்தியோட வீட்டு அட்ரஸை சரவண்கிட்ட கொடுக்குறாங்க. சரவணன் அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு, ரொம்ப நன்றிம்மா, மறுபடியும் அந்த ரவுடி உங்களை தொந்தரவு பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, நர்ஸும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்து வராது, சீக்கிரம் அந்த துங்கா ரவுடியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் கார்த்தியும் வெளியில் வராங்க. கார்த்தி சொல்கிறாரு, அந்த துங்காவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸுங்களை எல்லாம் மிரட்டி இருப்பான் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதுலேருந்தே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு கேடி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் சரவணன், சீக்கிரம் தீபாவை போய் நம்ம காப்பாற்றணும், இல்லைன்னா அந்த துங்கா கண்ணில் தீபா பட்டா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா மயக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ கீதா வந்துட்டு நேராக தீபாவை பார்த்து, மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்களை நான் காப்பாற்றிடுவேன், உங்கள் குடும்பத்தோட நான் சேர்த்து வச்சிருவேன், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபாவோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ தீபாவுக்கு ஜுரம் அடிக்குது. அதை பார்த்ததோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, மேடத்துக்கு இப்படி ஜுரம் அடிக்குது அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க. நம்ம எப்போடையாவது மாத்திரை வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வெளியில் கிளம்புறாங்க நம்ம சக்தி. அப்போ சக்தி நினைக்கிறாங்க, அந்த துங்கா நம்மளை தான் தேடிட்டு இருப்பான், அவகிட்டேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அதுக்கு நம்ம முக்காடு போட்டுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வசந்தி சக்தி முக்காடு போட்டுட்டு வெளியில் மாத்திரை வாங்குறதுக்காக வராங்க. நேராக வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சக்தி வந்துட்டு டேப்லெட் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த துங்கா மற்ற ரவுடிங்க கிட்ட, இங்கே பாருங்கடா, நம்ம ரொம்ப கஷ்டம், அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்த போங்க, ஒவ்வொரு மெடிக்கல்லையும் வெளியில் வெயிட் பண்ணுங்க, அந்தான்னா அந்த நர்ஸுக்காரியை தூக்கி வண்டிக்குள்ளே போடுங்க, வண்டிக்குள்ளே போட்டு அவகிட்ட கேட்டா கண்டிப்பாக தீபா எங்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மருந்து வாங்கிட்டு வெளியில் வராங்க. வந்து பார்த்தா அங்கே அந்த துங்கா ரவுடி நிற்கிறான்.
துங்கா நேரா அந்த சக்தியை பார்த்துட்டு, உன்னை விட மாட்டேன்டி, எங்களை ஏமாத்திட்டு அந்த கீதாவை எங்க கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பொண்ணு கீதா கிடையாது, அந்த பொண்ணு பேரு தீபா, நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு துங்கா யாரு எவருன்னு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாம இடையில புகுந்து குட்டைய குழப்பாத அப்படின்னு. அதுக்கு அந்த சக்தி சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த பொண்ணு கீதாவே கிடையாது, நீங்க அந்த பொண்ணு கீதான்னு நினைச்சு தேவையில்லாம தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடி, கீதாவை இப்ப எங்க வச்சுக்கிட்டு இருக்க, மரியாதையா சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அப்ப டக்குன்னு அந்த சக்தி என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு ஊசி இருக்கு, அதை எடுத்து டக்குன்னு அந்த துங்கா ரவுடி மேல குத்துனத்தோட துங்கா ரவுடி ஐயோ அப்படின்ட்டு கத்துறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின அந்த சக்தி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப துங்கா ரவுடி ஐயோ காலில் குத்திட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு காலில் உள்ள ஊசியை பிடுங்கி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு மறுபடியும் சக்திய துரத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப சக்தி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதனால அந்த துங்கா ரவுடிக்கு சக்தி எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. 4 பக்கமும் தேடி பார்த்துட்டு சே மிஸ் ஆயிட்டா அப்படின்ட்டு நேரா அந்த ரவுடிகளுக்கு கால் பண்றாங்க. அந்த ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, அண்ணா நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த சக்தியை காணோம் அப்படின்னு. இந்த எந்த மெடிக்கலுக்குமே அந்த சக்தி வரலண்ணே அப்படின்னு சொல்ல, துங்கா சொல்கிறாரு, டேய் அறிவு கட்ட பயல்களா, அவளை நான் பார்த்துட்டேன், அவள் இந்த பக்கத்தில் இருக்க மெடிக்கலுக்கு வந்தா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, அண்ணே அவளை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த துங்கா ரவுடி சொல்கிறான், எங்கடா பிடிச்சேன், அதுக்குள்ளேயும் என்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா. நீங்கள் நேராக இங்கே வாங்க, இந்த தெருவில் ஏதோ ஒரு வீட்டில் தான் அவள் தங்கி இருக்கா. ஒவ்வொரு வீடாக நம்ம பார்த்தோம்னா அந்த சக்தி எந்த வீட்டில் தீபாவை ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிகளும் சரிண்ணா சீக்கிரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நேராக அந்த சக்தி வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் சக்தி வீட்டுக்கு போனதோட அந்த ரவுடி இப்படி துரத்தி என்னை கண்டுபிடிச்சிட்டானே, நான் மட்டும் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா தீபாவை கண்டுபிடிச்சு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவானே, அவன் வேற யாரோ அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது தீபாவாச்சே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? இந்த அளவுக்கு அவன் கொலவெறியோட இருக்கான்னா கண்டிப்பா தீபா உருவத்தில் இருக்கிற கீதாங்கிற பொண்ணு யாரோ இருக்காங்க. அதனாலதான் அவன் தீபாவை தப்பா கீதான்னு புரிஞ்சுக்கிட்டு தீபாவை கொலை பண்ண இப்படி கொலவெறியோட திரியிறான். நம்ம எப்படி தீபாவை உயிர் காப்பாற்றி எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க நம்ம சக்தி. அதுக்கப்புறம் சீனு சிப்பண்ணி நேராக நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா லைட்டாக மயக்கத்துலேருந்து கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு கார்த்திக் சார் கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம சக்தி நினைக்கிறாங்க, தீபா கண்முழிச்சிட்டாங்க போலையே அப்படின்ட்டு நேராக தீபா பக்கத்தில் போயிட்டு தீபாவோட கையை பிடிச்சி, மேடம் நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ தீபா நேராக அந்த பொண்ணை பார்த்து, கார்த்திக் சார் எங்க, அத்தை எங்க அப்படின்னு கேட்க, அப்போ சக்தி சொல்கிறாங்க, கார்த்திக் சார் யாரு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் என்னுடைய ஹஸ்பண்ட், அவர் எங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, கவலைப்படாத தீபா, எல்லாரும் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு. அப்போ டக்குன்னு மறுபடியும் தீபா மயக்கத்துக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம சக்தி நினைக்கிறாங்க, கார்த்திக் சார் அப்படின்னு புலம்புனாங்களே, அப்போ கார்த்தி தான் இவங்களுடைய ஹஸ்பண்டாக இருப்பாங்க போல. ஸோ இதை வச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சக்தி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளியில் வந்துட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்டதோட சக்திக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, அந்த துங்கா ரவுடி வீடு வரைக்கும் வந்துட்டானா, தீபாவை பார்க்கறதுக்காக கொலை பண்ணுறதுக்காக. நம்ம எப்படி தீபாவை காப்பாத்துறது அப்படின்னு சக்தி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நம்மளை பார்த்தாலுமே அவன் கொலை பண்ணுறதுக்கு தான் நினைப்பான். ஏன்னா நம்ம ஊசியால் அவனை குத்திட்டு வந்துட்டோம், அதனால சரியான கொலவெறியோட இருப்பான். நம்ம எப்படி வந்துட்டு அவங்கிட்டேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சக்திக்கு ஒரே குழப்பம். அப்போ சக்தி நினைக்கிறாங்க, என்ன பண்ணாலும் இந்த வீட்டை பிரிச்சுக்கிட்டு வர முடியாது, இது ஒரு மாடி வீடு, அதனால அவங்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா
நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சக்தி நினைக்கிறாங்க. அப்போ சரவணனும் கார்த்தியும் வராங்க. வந்துட்டு வீட்டு கதவை மறுபடியும் தட்டுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன சார் இது, வீட்டு கதவை எவ்வளோ தட்டுனாலும் கதவையே திறக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அதான் கார்த்தி எனக்கு ஒன்றும் புரியல, பேசாம கதவை உடைச்சிடலாமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி கதவை உடைச்சிடலாம் அப்படின்ட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதை பார்த்ததோட சக்திக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, கதவை வேற உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம எப்படி இவனுங்க கிட்டேந்து தப்பிக்கிறது அப்படின்னு சக்திக்கு ஒரே குழப்பம். அப்பன்னு பார்த்து சக்தி நினைக்கிறாங்க, நம்ம தீபாவை இந்த இடத்துலையும் வச்சுக்கிறது சேஃப்டி இல்லை போல, இந்த இடத்துலேருந்து நம்ம வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்ட்டு இப்போ சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா பயத்திலேயே இருக்காங்க. அப்போ சரவணன் வெளியிலேருந்து கத்துறாரு, நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம், கதவை திறங்க அப்படின்னு சொல்ல இப்போ சக்தி நினைக்கிறாங்க, என்னது போலீஸா, ஒரு வேளை அந்த ரவுடி போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டானோ அப்படின்னு சக்தி நேராக வந்துட்டு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ 2 பேர் நிற்கிறத பார்த்துட்டு சக்திக்கு குழப்பம், இவங்க 2 பேரும் யாரு, ஒருவேளை அந்த ரவுடி தான் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் வந்திருக்காரு, இங்கே கதவை திறங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சக்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்ன இது, ஹஸ்பண்ட் கார்த்திகா, இப்போ இந்த பொண்ணு கார்த்தின்னு தானே புலம்புனாங்க, சரி நம்ம கதவை திறப்போம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததோட கார்த்தியும் சரவணனும் நிற்கிறாங்க. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நான் தீபாவோட ஹஸ்பண்ட், தீபா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், இங்கே கவலைப்படாதீங்க, தீபா மேடம் நல்லா தான் இருக்காங்க, ஒரு ரவுடிக்கிட்டேருந்து நான் உங்கள் மனைவியை பாதுகாத்து வச்சுருக்கேன் அப்படின்னு. கார்த்தி சக்தி கிட்ட, நீங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, உங்கள் உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சக்தி சொல்கிறாங்க, சார் இன்னும் தீபா சேஃப்டி ஆகலை, ஆனால் ஒன்று சார், இன்னும் தீபா வந்துட்டு சேஃப்டி ஆகலை, தீபாவை இன்னும் அந்த துங்கா ரவுடி தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அவன் தீபாவை கீதான்னு நினச்சி தேடிக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இது வரைக்கும் தீபாவை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் தீபாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் வரவா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், நீங்கள் தீபாவோட உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, உங்களை வரவேணான்னு சொல்லுவேனா, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்டுட்டு தீபாவை வண்டியில ஏற்றுறாங்க. அதே நேரத்தில் அந்த துங்கா ரவுடி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றான். அந்த சக்தி வேற யாருக்கிட்டேயோ தீபாவை பாதுகாப்பாக பார்த்துக்க சொல்கிறதுக்கு பொறுப்பை ஒப்படைச்சிட்டா அப்படிங்கிறத நம்ம துங்கா ரவுடி கண்டுபிடிக்கிறான். அப்போ துங்கா ரவுடி பக்கத்தில் உள்ள ரவுடி கிட்ட, டேய் இவன் யாருடா, இவன் எதுக்கு வந்துட்டு கீதாவோட உயிரை இவன் ஏன் காப்பாத்துறான், இவனுக்கும் கீதாவுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், அண்ணா அன்னைக்கே அந்த போலீஸ் சொன்னான்ல, ஏதோ கீதா ஏதோ ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, ஒருவேளை அதுதான் இந்த கார்த்தியா இருக்குமோ அப்படின்னு. உடனே அந்த ரவுடி சொல்கிறான், அப்படி கூட இருக்கலாம், இவனை விடக்கூடாது, அப்போ அந்த கீதாவை பிடிக்கணும் அப்படின்னா இவனை கிராஸ் பண்ணாதான் என்னால் கீதாவை பிடிக்க முடியுமா, அந்த ரவுடி சொல்கிறான். அப்போ இன்னொரு ரவுடி சொல்கிறான், அண்ணா இவன் வேற யாரும் இல்லை, கார்த்தி தான், இவனோட ஊடு கூட எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த வீட்டிலேயே ஒரு லேடி இருக்காங்க, அந்த லேடி எனக்கு தெரியும், அவங்க அடிக்கடி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுவாங்க, ஸோ இந்த வாட்டி எனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, நான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்கா ரவுடியும் சரி அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக சக்தி கிட்ட, இங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ தீபா உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, சார் நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேணாம், தீபா பாறையிலேருந்து விழுந்த பிறகு தீபாவை காப்பாற்றின அந்த கற்பகம் லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும், அவங்க மட்டும் இன்னைக்கு தீபாவை காப்பாற்றலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை தீபா கீதா உருவத்தில் இருக்கிறதுனால அந்த துங்கா ரவுடி தீபாவை கொலை பண்ணுறதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கான், அவங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக பத்திரமா தீபாவை நீங்கள் வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு இருக்கீங்களே, ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சக்தி சொல்கிறாங்க, சார் இனிமே தான் சார் நீங்கள் உஷாராக இருக்கணும்,
எனக்கு என்னமோ அவனை பார்க்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல, ரொம்ப பெரிய கிரிமினலாக இருப்பான் போல. அதனால நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க, எப்போ வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கொண்டு போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இதை ஒரு ரவுடி ஃபாலோ பண்ணி நேராக துங்காவுக்கு கால் பண்ணி, ஐயா அந்த கீதா இருக்காங்கல்ல, அவளை கொண்டாந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ நினச்சா கூட மாறுவேடத்தில் போய் ஈஸியாக அந்த கீதாவை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு. அப்போ அந்த துங்கா ரவுடி சொல்கிறான், அவளை என் கையால் தான் கொல்லணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளை கடத்திட்டு வந்துட்டு அவளை என் கையால் தாண்டா கொல்லணும் அப்படின்னு துங்கா ரவுடி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இது கேட்ட இன்னொரு ரவுடி சொல்கிறான், அண்ணா நீங்கள் சொல்கிறதும் சரிதான், உங்கள் தம்பியை துடிக்க கொன்னவ அந்த கீதா, அவளை உங்கள் கையால் தானா கொல்லணும், அவளை அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் கொண்டு வர்றது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லைண்ணா, ஈஸியாக நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த துங்கா சொல்கிறான், அவளுக்கு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கே அப்படின்னு. அப்போ இன்னொரு ரவுடி சொல்கிறான், அண்ணா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஈஸியாக அவளை தூக்கிடலாம்னா, நீ தான் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்ட துங்கா ரவுடியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி நேராக கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்க கார்த்திக் சார், எனக்கு என்னமோ நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது, இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், எங்கள் வீட்டில் வச்சே பாருங்களேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சக்தி, ஏற்கனவே வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா, நீங்கள் கீதான்னு சொல்கிறீங்களே, அந்த ரவுடி தேடுற கீதா, அந்த கீதா இப்போ என் வீட்டில் தான் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் தீபாவை காணனத்தோட நான் ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டேன். எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப முடியல. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சு போயிருக்கும் பொழுதுதான் இந்த கீதாவை பார்த்தேன். கீதாவோட தலையில் அடிபட்டு இருந்துச்சு. நான் அவங்க தான் தீபான்னு நினச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நேராக வீட்டுக்கு கால் பண்ணி தீபா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கீதா கண்முழிச்சு பார்த்த பிறகுதான் அவங்க தீபா இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோமே, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரே சங்கடமாக போயிட்டு எனக்கு. உடனேயே கீதா கிட்ட எனக்காக நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க நடிச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன், அவங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு தீபாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல வந்தேன். ஆனால் டக்குன்னு கீதா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே அவங்கள நான் தீபாவை நடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, சார் அந்த கீதாங்கிற பொண்ணு கண்டிப்பாக கெட்டவளா இருக்க மாட்டாள்ல சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு கிடையாது, இந்த துங்கா ரவுடி இருக்கான்னா அவனோட தம்பி கீதாவோட தங்கச்சியை ஏமாற்றி கொலை பண்ணிட்டான். ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு கீதா எவ்வளவோ போராடி இருக்காங்க சட்டப்படி. ஆனால் தண்டனை கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால தான் கீதாவை உள்ள புகுந்து அந்த ரவுடியோட தம்பியை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இப்படி தான் சார் பண்ணணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதுக்காக கீதாவுக்கு ஒரு 2-3 மாதம்தான் ஜெயில் தண்டனை கிடைக்கணும். அவங்க சரண்டர் ஆனால் என்ன அப்படின்னு அந்த கீதா அந்த சக்தி கேட்க, அதுக்கு அந்த கார்த்தி சொல்கிறாரு, அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களோட நோக்கம் என்னன்னா கீதாவை கொலை பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமே அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சக்தி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.